என்ன உங்களுக்கும் ஐபிஎல் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு தெரியலையா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு அதை எப்படி ஈஸியாக புக் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ உங்கள் மெயில் ஐடி இல்லைனா உங்கள் மொபைல் நம்பர் வச்சு சைன்இன் பண்ணுங்கள். ஸோ நான் மொபைல் நம்பர் வச்சு சைன்இன் பண்ணுறேன். சைன்இன் பண்ணதும் இப்போ உங்கள் கரண்ட் லொக்கேஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சென்னை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே மேலே ஸ்போர்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கரண்ட்டாக என்னென்ன மேட்சஸ் போயிட்டு இருக்கோ அதெல்லாம் இங்கே ஷோ ஆகும். எனக்கு ஜஸ்ட் கிரிக்கெட் மேட்சஸ் மட்டும் ஷோ ஆகணும்னா மேலே ரைட்டில் ஸ்வைப் பண்ணுங்கள். நீங்கள் கிரிக்கெட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் நீங்கள் எந்த மேட்சை புக் பண்ணணுமோ அது செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த செகண்ட் மேட்ச் லக்னோ vs பஞ்சாப் அது செலக்ட் பண்ணுறேன். அது கீழே அதோட மேட்சோட லொக்கேஷனும் போட்டிருக்கும், அது செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் புக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எவ்வளோ பேருக்கு டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அது செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஜஸ்ட் 1 டிக்கெட்டை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மேப்பில் கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ரிலேட்டடாக கீழே ஸோ நீங்கள் எந்த கலருக்கு புக் பண்ணுறீங்களோ அதோட ப்ரைஸை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பிங்க் கலர் 750 செலக்ட் பண்ணுறேன். இப்போ அந்த பிங்க் கலர் அந்த மேப்பில் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் ஷோ ஆகும். இப்போ இதில் நீங்கள் எந்த பிளேஸை சூஸ் பண்ணுறீங்களோ அது செலக்ட் பண்ணுங்க. அது ஜஸ்ட் அந்த பிங்க் கலர் மேலே டேப் பண்ணுங்க. ஸோ நான் பிளாக் 1 பிங்கை செலக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த இடம் மட்டும் இப்போ ஜூம் பண்ணி காட்டும். இப்போ இதில் எங்கெங்கே பிங்க் கலர் இருக்கும் அதெல்லாம் அவைலபிள் சீட்ஸ். ஸோ அதை நீங்கள் ஜூம் பண்ணி எந்த சீட் வேணுமோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சீட் நம்பர் 37 சூஸ் பண்ணுறேன். கீழே புக் கொடுங்க. இப்போ பாருங்கள் டோட்டல் ப்ரைஸ் வித் ஜிஎஸ்டி 800 காட்டுது. இப்போ மேலே போட்டிருக்கு பாருங்கள், டிக்கெட் நீங்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் தான் போயிட்டு கலெக்ட் பண்ணணும். இப்போ கீழே ப்ரொசீட் டு பே கொடுங்க. இப்போ நான் மொபைல் நம்பர் வச்சு சைன்இன் பண்ணதால் மெயில் ஐடி கேட்கும். அப்போ தான் உங்கள் டிக்கெட் வந்து மெயிலுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை என்டர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உங்கள் பேமெண்ட் மோடு செலக்ட் பண்ணுங்கள். யூபிஐயா டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு வச்சு கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அந்த புக் பண்ண டிக்கெட் எங்கே பார்க்கணும்னா ஹோமில் வாங்க. இங்கே கீழே ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் மேலே யுவர் ஆர்டர்ஸில் அந்த டிக்கெட் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ கடைசிக்கு பார்த்ததுக்கு நன்றி.